என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தமே, உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியாக, கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மிகப்பெரிய கிருபையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காலை 6 மணிக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கடந்து வருகிறது. நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு பலன் அடைகிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள் கூட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்கள், உங்களை ஏமாற்ற நினைக்கிறவர்கள், உங்களை வஞ்சிக்க நினைக்கிறவர்கள், ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலே உங்களோடு கூட சிலர் பயணித்து கொண்டிருக்கலாம். சிலர் உங்களை பூஸ்ட் பண்ணி உங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கணும், உங்களை வேறு விதமாக கூட அவர்கள் சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அதெல்லாம் உங்களால் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு யாரும் கெட்ட எண்ணத்தையும் கெட்ட காரியத்தையும் சிந்தைகளையும் உருவாக்குகிறவர்களை நம் பக்கத்தில் இராதபடி கர்த்தர் அகற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒருவேளை நண்பு சகோதரா, என் சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையிலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையூறை கொண்டு வரக்கூடிய சில சத்துருக்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னால், உலகத்துடைய மாமிச இச்சைகளுக்குள் அந்த குடும்பத்தை சிதைக்கும்படியான அக்கிரமக்காரர்கள் எழும்புவார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய சபத்தின் துணையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்களாக, கண்ணீர் வடிக்கிறவர்களாக நீங்கள் இதுவரைக்கும் செபித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உன் பிள்ளையை சுற்றி சில அக்கிரமக்காரர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அதையும் கர்த்தர் அகற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 92ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது சத்துருக்களை அழிப்பார்களாக, உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்களாக, சகல அக்கிரமக்காரர்கள் சிதறுண்டு போவார்களாக, அழிந்தே போவார்களாக. உனக்காக எனக்காக கர்த்தர் இந்த நாட்களில் அவர் தம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்க அவரிடத்தில் அதிகாரம் உண்டு. தன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அக்கிரமக்காரர்களை கர்த்தர் அகற்றி போடுவார். உன் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கலாம். பிள்ளை காலேஜுக்கு போக மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய அங்கலாய்ப்பு தான். நல்லா காலேஜுக்கு போயிட்டு இருந்த பிரதர், நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்த பிரதர், நல்லா ஒழுங்காக தான் இருந்த பிள்ளை பயப்படுறாங்க, போக மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை சுற்றி ஏதோ ஒரு கிரியோ, ஒரு பயமோ, ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் உங்கள் பிள்ளைகளை படிக்க விடாதபடி, உங்கள் பிள்ளைகளை சிந்தைகளை திசை திருப்பக்கூடிய அக்கிரமக்காரர்களை பரிபூரணமாக கர்த்தர் அகற்றும். உன் பிள்ளைகளை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக. பரலோக தேவன் உன் ஜெபத்தினால் உன் குடும்பத்தை கட்டட்டும். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் மிக விலையேற பெற்றது. அங்கே சொல்லப்படு, சகல அக்கிரமக்காரர்கள் சிதறுண்டு போவார்கள். நம்மோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருவரையும் கர்த்தர் நிற்க விட மாட்டார். உன் வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் எழும்பினாலும் ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ அவரை நோக்கி பார்த்து ஜெபித்திருக்கிற உன் ஜெபத்தை கேட்டு அவர் இறங்கி வருவார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான தேவ பிள்ளைகளை, இப்பொழுதே உன் கரத்தை உன் பிள்ளை தலை மீது வைங்க. எந்த பிரச்சனைகள் அடிபட்டு இருக்கிறதோ இப்போ இயேசு நாமத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை விட்டு முற்றிலுமாக இந்த அக்கிரமங்கள் ஒழிந்து போகட்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய இந்த சத்துருக்கள் அழிக்கப்படுவார்களாக. உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது எனக்கு நீங்கள் துணை புரிங்கப்பா என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி தான் கூப்பிடணும். அவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். வேறு யாருமே நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, உறுதுணையாக நிற்க முடியாது. நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் எப்பவுமே முன்னதாக படிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக பலமுறை ஜெபிச்சிருக்கலாம், பலமுறை அதுக்காக போராடி இருக்கலாம். இந்த ஒரு விஷயம்,
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய தேவன் உன் குடும்பத்திற்கு செய்வார் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் இந்த நிமிடத்தில் அவரை நோக்கி பார்த்து இயேசுவின் நாமத்தை சொல்லி உனக்கு கூடாரத்தில் இருக்கக்கூடிய உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களையும் அக்கிரமத்தையும் அழிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம் வாழ்க்கைக்கு இடையூறாக எந்த காரியம் இருந்தாலும் அதை கர்த்தர் அகற்றட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு, ஜெப வாழ்க்கைக்கு, ஆலயத்துக்கு போகக்கூடிய எத்தனை தடைக்கற்கள் இருந்தாலும் இந்த ஜெபத்தை மூலம் அகற்றுவோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய வீட்டுக்குள் அநேக நுகங்கள் காணப்படுது என்று சொல்லுகிறார்கள். அநேக அக்கிரமக்காரர்கள் எழும்பி நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் ஏதோ போதை பழக்கத்துக்காக இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானே, என் பிள்ளையை மீட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என் பிள்ளை காலேஜுக்கு போகலை, என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், தேவையில்லாத நண்பர்கிட்ட சுற்றி அவனுடைய எதிர்காலத்தையே தொலைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி கண்ணீரோடு கதறுகிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீரை கேட்டு இப்போதே ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஜெபத்திற்கு நீங்கள் பதில் கொடுங்க. என் தகப்பன் செய்து கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆமென். ஆண்டவர் செய்வார். உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டார். உற்சாகமாக இருங்க, துதிங்க. கர்த்தருடைய நலமான செய்தியை உங்கள் காதுகள் கேட்கட்டும். ஆமென்.